லட்சுமி அக்கா சொல்லு பாரி. நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம் போல. என்ன இந்த பிள்ளை புடவை எப்பதான் எடுத்துட்டு வரோம்? வரேன்னு தான் சொன்னுச்சு. எக்கா எம்புட்டு வேலையை விட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்துருக்கோம். இந்த ஒத்த புடவை எடுக்கிறதுக்காக எம்புட்டு நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. எங்க ராணி அக்காவெல்லாம் காணா. ராணி அக்காவை சின்ன பொண்ணு கூப்பிட போயிருக்கு. எல்லாரும் வந்துருவாங்க. எங்கக்கா எப்ப வந்து எப்ப நான் ஒலை வச்சு எப்ப சாப்பாடு வடிக்கிறது? என் வீட்டுக்காரு என்னை ஏசி விட மாட்டாரு. கொஞ்சம் பொறுத்துக்க பாரி, எல்லாரும் வந்துடட்டும். எங்கக்கா இதோ வந்துட்டா. செம்பா வரத்துக்கு இம்புட்டு நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. இதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த புடவையெல்லாம் பாத்துக்கிட்டு இருங்க. சரிம்மா, கொண்டாந்து இங்க வை. சரிக்கா. ஏன் பாரி, புடவையெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ல தான் வருது போல. ஆமாக்கா, இப்ப இதெல்லாம் தான் ட்ரெண்டு. ஓ லட்சுமி, சீக்கிரம் ஒடியா, புடவையெல்லாம் கொண்டாந்துட்டா. இதோ வரேன்க்கா. என்னக்கா புடவையெல்லாம் வந்துருச்சு போல? ஆமா சின்ன பொண்ணு, உங்களுக்காக தான் இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு கிடக்குறோம். எதுக்குக்கா? இந்த புடவையை பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தெம்பு இல்லையோ? போய் இவகிட்ட போய் சொன்னோம் பாரு. சும்மா இரு சின்ன பொண்ணு. சும்மா நம்ப அக்கா தானே, ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏக்கா பாரி அக்கா, என் மேல எதுவும் கோவமா? ராணி சொல்லு லட்சுமி, என்ன புடவை பிடிச்சிருக்குன்னு பாத்தி எடு. என்ன வேலை சொல்றா என்னன்னு தெரியலையே. வந்து வச்சுட்டு போயிருக்கா. இன்னும் புடவை இருக்கு போல. ஓ அக்கா வாங்க இப்படியே உட்காந்துப்போம். சரி சின்ன பொண்ணு. எக்கா சாரிக்கா மன்னிச்சுக்குங்க. ஏதோ சோபா உட்காந்துருக்குன்னு நினைச்சு உட்காந்துட்டேன். நான் தானே பார்த்தேன். வந்ததுல இருந்து என்னை வம்பிழுக்கவே இல்லைன்னு நினைச்சேன். கண்டாலே உனக்கு ஆகாதோ? அக்கா அப்படிலாம் நான் நினைப்பேனக்கா. நீங்கன்னா எனக்கு உசுறு மாதிரி. அதனாலதான் ஆசையா வந்து உங்க மடியில உட்காந்துருந்தேன். உங்க போக்கு கைய வச்சு இடுப்புலயே இப்படி குத்திட்டியலே. போங்கக்கா. சின்ன பொண்ணு என்னம்மா, லட்சுமி அக்கா பாவம் இல்லையா? ஏக்கா நானும் பாவுன்றதுனாலதான் காலில் உட்காந்துருந்தேன். ஆமாண்டி அம்மா, இல்லனா தலையில ஏறி உட்கார்ந்துருப்பா. இந்த வயலட் கலர் டை என் மேல ஒட்டிக்காதுக்கா. அதனாலதாக்கா கீழே உட்காந்துருந்தேன். சின்ன பொண்ணு சாரிக்கா, கோச்சுக்கிறாதிய. சரி. ஏக்கா நீங்களும் என் மேல கோவமா இருக்கீங்களோ? கோவமாதான் இருக்காங்க போல. சரி, கோவமா மூஞ்சி தூக்கிட்டு வச்சிட்டு இருக்காம புடவை பிரிங்க. அப்பா இவெல்லாம் வந்து சேர்ந்துருக்கா பாரு பொம்பளைன்னு. ஏக்கா ராணி அக்கா, சொல்லு சின்ன பொண்ணு. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கு அப்படி தெரியுதா? என்ன சின்ன பொண்ணு? ராணி அக்கா, இது லட்சுமி அக்கா மண்டை கலர்ல தானே இருக்கு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஏக்கா நான் டவுட்ட தானே கேட்டேன். இதுல என்ன தப்பு வேண்டி கிடக்கு? இவ இருந்தாலே நான் வரமாட்டேன்னு இருந்தேன். சரி புடவை எடுக்க தானே வரான்னு பார்த்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மள கலாச்சிக்கிட்டே இருக்கிறது. சரிக்கா சாரி. லட்சுமி அக்காவுக்கு கலரை பத்தி சொன்னாலே கோவம் வருது. அப்புறம் எதுக்கு இந்த வயலட் கலர்ல டை அடிக்கணும்? கேட்டாலும் கோச்சுக்கிறாவ. என்னமோ. ஏக்கா பாத்துட்டீங்களா? இதோ பாத்துக்கிட்டே இருக்கேன் சம்பா. பாத்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றோம். சரிங்கக்கா. பிள்ளை ராணி, சொல்லுங்கக்கா. இந்த பிங்க் கலர் புடவை எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்க்கா, கட்டிக்கோங்க. ஏமா செம்பா? சொல்லுங்கக்கா. இந்த புடவை எம்புட்டு? இந்த புடவை 850 ரூபாக்கா. எம்மாடியோ. ஏக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என்னாச்சு சின்ன பொண்ணு? நம்ம லட்சுமி அக்காவுக்கு ஒரு சின்னதா குழந்தைகள் ட்ரெஸ்ஸ போட்டு விட்டாலே சரியா போயிடும். அது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200 ரூபா 250 ரூபா வரும். பாவம் அக்கா புடவை கட்டணும்னு ஆசைப்படுறாவ. போய் 850 ரூபாய போய் சொல்றீங்களே. பாவம் அந்த அக்கா எப்படி வாங்குவாங்க? என்ன பொண்ணு, நீங்க சும்மா இருங்கக்கா. உங்களுக்காக தான் நான் நியாயத்தையே பேசுறேன். ரெம்பா அக்கா சொல்லு சின்ன பொண்ணு. இந்த புடவைய 400 ரூபாய்க்கு தருவீங்களா? 400 ரூபாய்க்கு தந்தா எப்படி கட்டுப்படி ஆகும் சின்ன பொண்ணு? ஏக்கா நீங்க அந்த புடவைய 2ஆ கிழிச்சிங்கன்னா 2 பேரு கட்டலாம். 2 பேரு கட்டலாமா? ஆமா, லட்சுமிக்கா இருக்கிற சைச்சை இப்படி காட்டி இருக்கு. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய புடவை பத்தவே பத்தாது. எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கதானே செய்யும். இதே மாதிரி ஆளை பிடிச்சு நீங்க இதே புடவைய வியாபாரம் பண்ணிடலாம்ல. எப்படி என்னோட டெக்னிக்கு? பாத்தியா ராணி, என்னை எம்புட்டு கலர் கலாச்சிட்டு இருக்கானு. சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு, நம்ம அக்காவை நம்மளே இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஏக்கா நான் அவங்களுக்கு நல்லதுதானே பண்றேன். பாவம் லட்சுமி அக்காவால 800 ரூபாய் கொடுக்க முடியல. அத 400 ரூபாய்க்கு பேசி கீசி வாங்கி தரலான்னு பார்த்தா நீங்க என்னன்னா நான் கலாய்க்கிறேன்னு சொல்றீங்க. நல்லதுக்கே இங்க காலமே இல்லக்கா. இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியல என்னைய வச்சு. சரி விடு லட்சுமி. தெம்பா சொல்லுங்கக்கா. இந்த புடவை எம்புட்டு? இந்த புடவையாக்கா? இந்த புடவை 500 ரூபாக்கா. 500 ரூபா தானா? நல்லா இருக்கு கலரு.
ஏன் லட்சுமி அக்கா, இந்த கலர் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு ராணி, நீ கட்டினீன்னா நல்லா இருக்கும். ஏன் சம்பா, ரெடி கேஷ்னா எம்புட்டு, இல்ல மாசம் மாசம் கட்டினா அது எம்புட்டு? ரெடி கேஷ்னா 450 ரூபாக்கா, மாசம் மாசம் கட்டினா 500 ரூபாக்கா. நீங்க இந்த புடவை எடுத்துக்கிறீங்களா எப்படி? நான் இந்த புடவை எடுத்துக்கிறேன். என்னால ரெடி கேஷ்லாம் கொடுக்க முடியாது. சரிங்கக்கா, உங்க நோட்டை எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் செம்பா. அதுல எழுதி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி பாக்கி வேற ஒரு 200 ரூபா கொடுக்கணும். அதோட இதையும் எழுதி வச்சிருச்சேம்பா. சரிங்கக்கா, நான் தீபாவளியோட நான் வந்து தந்துடுறேன். சரிங்கக்கா. என்ன பொண்ணு, நீ எதுவும் சாரி எடுக்கிறியா? இந்த புடவை தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் கட்டி பார்த்தாதான் தெரியும் சின்ன பொண்ணு. ஆமாக்கா. பாரி, நீ எடுக்கிறியா? பாத்துக்கிட்டு இருக்கேக்கா. எனக்கு பாக்கும்போது புடவை எது சரியில்லாம இருக்கு. நீ கையில வச்சிருக்க பாரு, அந்த புடவை நல்லா இருக்கும். எதா இருந்தாலும் கட்டி பாரு. இந்த புடவை எம்பிட்டுக்கா? இந்த புடவையும் 500 ரூபா தான் பாரி. 500 ரூபாயா? ஏ செம்பாக்கா, சொல்லு சின்ன பொண்ணு. இப்படி பூரா புடவையும் 500 ரூபா 500 ரூபா சொன்னா என்னக்கா? அப்புறம் எதுக்கு நாங்க உங்ககிட்ட வாங்குறோம்? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாதான் என்னவா? நீ வேணா எந்த கடையில வேணாலும் கேட்டு பாரு சின்ன பொண்ணு, இந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கே விற்க மாட்டாங்க. நான் உங்களுக்குன்னு கண்டு குறைச்சுக்கிறேன். நீங்க தான் பார்த்து எதா இருந்தாலும் பேசிக்கணும். ராணி, என்னக்கா? இந்த புடவையும் 500 ரூபா 600 ரூபான்னு சொன்னா நம்ம என்னத்த பண்றது? நம்ம ஒரு புடவையாவது எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப அதிகமால விற்கிறா. ஏக்கா, இதே மாதிரி புடவையதான் நானும் ஜவுளி கடையில போய் பார்த்தேன். இதுலயாவது டிசைன் வருது, அதுல ஒரு டிசைனும் வரல. பாத்தீங்கன்னா அத 1000 ரூபான்னு போட்டிருக்கான். இந்த பிள்ளை குடுக்கறதாவது நல்லா இருக்குல்ல, அதனாலதான்க்கா நான் படுக்க செவனேன்னு எடுத்துறேன். அப்படிங்கிற? ஆமாக்கா, நம்ம செம்பா கொண்டு வர புடவையெல்லாம் நல்லா இருக்கும். 2 வாட்டி அடிச்சு தோச்சா கூட நல்லா இருக்கும். இதுவே கடைகள்ல எடுத்து பாருங்க, டாரா கிழிஞ்சு போயிருது. நீ சொல்றதும் சரிதான் ராணி, செம்பா எடுக்கிற புடவை நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, கூட காசு விக்கிறா. கூட காசு வித்தாலும் நம்மளுக்கு உழைக்குதுலக்கா. அதை பார்க்க வேண்டாமா? அத பார்க்கலாம் தான், இருந்தாலும் அதிகமா காசு இருக்க மாதிரி தெரியுது. ஏக்கா, நீங்க இங்க இருந்து பஸ் பிடிச்சு போய் இல்ல ஆட்டோ பிடிச்சு போனாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுதுல்ல. என்ன செம்பா ஒரு 50 ரூபா தான் கூட வைக்கிறா, வச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிற? ஆமாக்கா, வாங்குங்க. பாவம், அந்த பிள்ளையும் நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குதுல்ல. நம்ம என்ன உடனேவா காசு தரோம்? பொறுமையா தானே காசு கொடுக்குறோம். நீ சொல்றதும் சரிதா ராணி. பேசாம இந்த புடவையை எடுத்துக்கிட்டுமா? அக்கா, உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னா நீங்க எடுத்துக்கங்க. கணக்கு எழுதி வச்சுக்க போறோம். நம்ம எப்ப தேவைப்படுது அப்பதானே கொடுக்க போறோம். சரி ராணி. ஏக்கா, எனக்கு இதுல எந்த புடவையும் பிடிக்கலக்கா. பாரி, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க, பிடிக்கலன்னா பேசாண்டு விட்டுரு. செம்பா, சொல்லுங்கக்கா. எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. காசு பரவாயில்லக்கா, நீங்க பொறுமையா தாங்க. சரி செம்பா, இந்த புடவைய பிரிச்சு பார்க்கலாமா? அக்கா, இந்த புடவைய நீங்க வாங்கிக்கிறீங்க தானே? ஆமாமா. வாங்கிக்கிறீங்கன்னா பிரிங்க, இல்லனா பிரிக்காதீங்க. அந்த நூல் கட்டி இருந்தாதான் அடுத்தவங்க வாங்குவாங்க. இல்லனா நான் கட்டிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதுக்காக தான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, நான் வாங்கிக்கிறேன். பிரிக்கட்டுமா? பிரிச்சு பாருங்கக்கா. சரி செம்பா. லட்சுமி அக்காவும் ராணி அக்காவும் ஒரு புடவை எடுத்துட்டாங்க. இந்த மனுஷன்ட்ட கேட்டா கண்டிப்பா வாங்கியே தரமாட்டாரு. இப்ப அழி வேற வரப்போகுது. நம்மளும் ஒரு புடவையை எடுத்து வச்சுப்போம். ஏதாவது சண்டை கிண்டை போட்டோம்னா இந்த புடவையாவது கட்டிட்டு இருக்கலாம்ல. பாத்தியலக்கா, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு செம்பா, இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேன். சரிங்கக்கா. செம்பாக்கா. என்ன சின்ன பொண்ணு? அக்கா, நானும் இந்த புடவையே எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதையே எடு சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது 500 ரூபா தானே சொன்னீங்க? ஆமா சின்ன பொண்ணு, உடனே காசு கொடுத்துட்டீங்கன்னா 450 ரூபா, பொறுமையா கொடுத்தீங்கன்னா 500 ரூபா. அப்படியாக்கா? சரிக்கா, நானும் பொறுமையாவே கொடுக்குறேன். சரி சின்ன பொண்ணு. அனியக்கா, நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மறந்துட்டேமா, வீட்டுல வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வாரேன். சரிங்கக்கா, நான் இந்த புடவையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வீட்டுக்கு வாரேன், அப்ப எழுதி தாரேன். சரிம்மா. ஊர்னி சொன்னா இங்கதானே அவ இருக்கான்னு சொன்னா, ஆளையே காணா. எங்க போயிருப்பா? கத்தியும் கூப்பிட முடியாது. இவளை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இங்கிட்ட போய் பாப்போம். எங்க தேடி அவளை காணமே. யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. சபா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். இவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தல, எனக்கு எல்லாம் தேவைதான். எங்கதான் போயிருப்பா? ஏய், ஒழுங்கு மரியாதையா குடுக்கறியா இல்லையா? முடியாது. என் பக்கத்துல வந்த நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண போறியா? இங்க பாருடி, இங்க இருந்து எவ்வளவு கத்துனாலும் கேட்காது. ஏன்? இது லாஸ்ட் ரூம் லைப்ரரி. எல்லாம் அடிக்கடி யாரும் வரவே மாட்டாங்க. அசம்மா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீல. வேண்டாம், உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு வரான்னு நானும் பாக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் போய் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஓஹோ, நீ கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா?
உன்கிட்ட நான் என்ன கேக்குறேன், எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் கேக்குறேன். அதை மட்டும் நீ கொடுத்துட்டீன்னா போதும். என்னால தர முடியாது. ஏய், என்னமோ உன்கிட்ட மொத்தம் கேட்ட மாதிரில பேசுற. உன்னோட ஒத்த போட்டோ, அதுவும் ஃபுல் போட்டோ எனக்கு வேணும். உன்னை நம்பி நான் எதுக்கு கொடுக்கணும்? நீ யாருடா முதல்ல? ஒழுங்க மரியாதை இங்கிருந்து போயிடு. அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. நீ தாவணில அப்படியே தங்க சிலையாட்ட இருக்க. அந்த சிலைய நான் ரசிக்க வேணா, அதுக்காக தான் அந்த போட்டோ. சீ பொறுக்கி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இதுவே உங்க அப்பா அம்மா கிட்ட இப்படிதான் கேப்பியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு கவலையே இல்ல. எப்ப நான் உன்னை முதல்ல பார்த்தேனோ அப்பவே உன்னை அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்குதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து நீ எங்கேயும் ஓட முடியாது. உன்னைய வந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. யாரு வந்து உன்னை காப்பாத்துறான்னு நானும் பாத்துறேன். நீ மட்டும் என்கிட்ட போட்டோவை கொடுக்கல, உன்னை எங்கேயே நிக்க வச்சு என் மொபைல்ல நானே போட்டோ எடுத்துக்குவேன். இங்க பாருடா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த உன்னால என்னடி பண்ண முடியும்? வாங்க முரளி. என்னது முரளியா? எங்க? என்னை ஏமாத்திட்டதா நினைக்கிறல? ஏய் கீதா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. இங்க இருந்து நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, உன்னால தப்பிக்கவே முடியாது. ஐயோ, இவங்கிட்ட வந்து நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். தேவையா? அப்பவே போக வேணாம்னு உள்ள மனசு சொன்னுச்சு, கேட்டாதானே. இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? அவன் வேற வந்துருவான். கடவுளே, என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்து. எங்க போயிருப்பா? ஆத்தி, இங்கதான் இருக்கான். கண்டிப்பா அவன்கிட்ட மாட்டிக்கவே கூடாது. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கதான் போயிருப்பாளோ? ஏய் கீதா, என்கிட்ட மாட்டாம எங்கடி ஓட போற? அவன் அங்கதான் நிக்கிறானா? அப்ப இங்க நின்னது இவன் இல்லையா? கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. நம்ம எப்படியாவது அவங்கள கூப்பிட்டு தப்பிச்சிடலாம். யாரையுமே காணோம். இப்ப நான் எங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் நல்லா மசமா மாட்டிக்கிட்டேன். என்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே. இங்கதான் இருக்கியா நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இரு வரேன். கீதா, என்னை விட்டு ப்ளீஸ். ஏய் கீதா, ஏய் என்ன அழுதுட்டு இருக்க? முரளி, ஏய் கீதா, என்னாச்சு? முரளி, நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என்ன காப்பாத்தணுமா? யார் என்ன பண்ணா? ஏன் இப்படி அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? முரளி, நல்ல வேற நீங்க வந்தீங்க. இல்லைன்னா என் நிலைமை. முரளி, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. என்ன ஆச்சு உனக்கு? யார் என்ன பண்ணா? ஏய் கீதா, இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவடி, அப்போ வச்சுக்கிற உன்னைய. கீதா, முதல்ல அழுகை நிப்பாட்டு. இல்ல, நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பதான் நிப்பாட்டுவேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், போதுமா? அழுகையை நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. யார் என்ன பண்ணா? அது வந்து அந்த குரு இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு என்ன? அவனுக்கு என்னோட முழு சைஸ் போட்டோ வேணுமா? என்ன முழு சைஸ் போட்டோ வேணுமா? எதுக்கு? தெரியல. என்னோட போட்டோ வேணும். இல்லைன்னா நீ நில்லு, நான் உன்னை போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசி பக்கத்துல வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான். தப்பா நடந்துக்க பார்த்தானா? அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? அங்க யாருமே இல்ல. நீ என்ன லூசா? உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? இல்ல, புக்ஸ் தேடிக்கிட்டே தான் அங்கிட்டு போனேன். அவன் வருவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன கீதா நீ? முதல்ல அழுகையை நிப்பாட்டு. அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. அது வந்து தெரியாம என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல கீதா. அவன் எங்க இருக்கான்? தெரியல, அங்கிட்டு இருந்தா ஓடி வந்தான். இப்ப அவன் எங்க போனானே தெரியல. நீ ஃப்ரீயா விடு, நான் அவனை பாத்துக்கிறேன். இன்னமேட்டு இந்த மாதிரி தனியாலாம் எங்கேயும் போய் மாட்டிக்காத. சரி. ஏதோ நான் வந்ததுனால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா
அந்த சைட்லாம் சிசிடிவி கேமராவும் கிடையாது. இனிமே எங்க போனாலும் பார்த்து பாதுகாப்பா போயிட்டு வா. ம் சரி, நான் கிளம்பவா? இவகிட்ட இப்போதைக்கு அந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம். இவளே பயந்து போய் கிடக்குறா. அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். உங்களை தான். நான் இப்போ கிளம்பவா? ஆ கிளம்பு, பார்த்து போ. ஆ சரி. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டு எதுக்காகவும் அழுவக்கூடாது. ஓல்டா எதா இருந்தாலும் தைரியமா சந்திக்கணும், சரியா? ம் கண்டிப்பா. அப்போ நான் வரேன். ம் சரி. ஏதாவது ஒன்று ஆனா ஏன் என் மனசுல ரொம்ப பதறுது? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? 4 வருஷமா நான் இந்த காலேஜில் படிக்கிறேன். எந்த பொண்ணு கூடயும் இந்த மாதிரி எனக்கு உணர்வு ஏற்பட்டதே இல்லை. ஆனா கீதா மேல எனக்கு ஏன் இந்த மாதிரி உணர்வுலாம் ஏற்படுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யாரு இவ? ஃபியூச்சர்ல என் லைஃப்ல முக்கியமான ரோலா வருவாளோ தெரியலையே. டேய் குரு அவனே, போட்டோ வேணுமா உனக்கு? அதுவும் கீதாவோட ஃபுல் சைஸ் போட்டோ. இருடி நான் வரேன் உன்கிட்ட. அப்பவே நினைச்சேன் லேப்டாப் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கானேன்னு. இதைத்தான் பண்ணிட்டு இருந்தியா? இன்னைக்கு நீ செத்தடா. இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வரவே இல்லையா? இதெல்லாம் தான் மேடம் நியூ கலெக்ஷன்ஸ். ஓல்டு மாதிரி இருக்கு. இல்ல மேம், நீங்க போட்டு பார்த்தா தான் எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கானது இருக்கும். சரி ஓகே, பாக்குறேன். எனக்கு என்னமோ எதுவுமே பிடிக்கல மேடம். மேடம் வேற எதுவும் பாக்குறீங்களா? வேறயா? வேற என்ன இருக்கு? இங்க டாப்ஸ் இருக்கு, அங்க பேண்ட் ஷாலோட செட்டாவே இருக்கு, சஃபாரி எல்லாமே இருக்கு மேடம். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல மேம், எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கல. நான் மென் செக்ஷனுக்கு போய் பார்த்துட்டு வரேன். ஓகே மேம். காலையில இருந்து கஸ்டமரே வர மாட்டாங்க. வந்தாலும் ஏசி காத்து வாங்குற மாதிரியே வராங்க. ஒரு Dress கூட எடுக்க மாட்டாங்க. ச்சே. ஜீவா அக்கா, மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிட போலாமா? இல்லக்கா, எனக்கு ஒரு கஸ்டமர் கூட கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மத்தியானத்துக்கு மேல வருவாங்க. மணி 3 போதில்ல, வா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. இல்லக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டா அப்புறம் அந்த கருணாகரன் திட்டு வரல. அவ என்னமோ காலையில இருந்து வெளியிலே வரல. உன்னைய வந்து கேட்டதோட சரி. உள்ளுக்குள்ளாரே ஏதோ வேலை இருக்கு போல. உள்ளார எதுவும் வேலையா? ஆமா ஆமா, நம்ம ராஜா தம்பி தான் சொன்னுச்சு. அதனால அவன் இப்போதைக்கு வெளியே வரமாட்டான். நீ வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். இல்ல வேணாக்கா, வந்தா மாட்டிப்போங்கக்கா. அட வா ஜீவா, என்னைக்காவது தானே எங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட போற. அது இன்னைக்கா இருக்கட்டும். அதான் ராஜா தம்பி பாத்துக்கோல. வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியா? நீங்க போங்க, நான் தான் வந்துடுறேன். சரி ஜீவா, ரொம்ப லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வந்துரு. சரிங்கக்கா. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. காலையிலே போன் அடிச்சு ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்கிறான். அதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ற வேலையா? கிளவன். உடனே அனுப்பு, உடனே அனுப்புனா எல்லாத்தையும் கோல்மால் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா அனுப்பலன்னா அவ்வளவுதான், மாட்டிக்க போறோம். இந்த ஆளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு இப்படிலாம் கேக்குறானே. ச்சே, வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே புரியல. நான் வெளியில வரலன்னா எல்லாம் நல்லா ஆட்டம் போடுவாங்க. கடவுளே, கரண்ட் வேற கட் ஆகுது. டேய் மச்சான் வாடா. என்னடா இதுல முழுகிட்ட? என்னடா அந்த ஓனர் பிசாசு எல்லா கணக்கு வழக்கையும் இன்னைக்கே அனுப்புங்கிறான். என்ன நினைச்சானோ தெரியல. காலையிலே போன் அடிச்சு எனக்கு மத்தியானத்துக்குள்ளார வேணுங்கிறான். என்ன? ஆமாண்டா, எப்போதும் மந்த் எண்டில் தானேடா கேட்பான். ஆமா, என்னமோ இன்னைக்கு திடீர்னு கேட்கறான். அதான் காலையில இருந்து வெளியில போக முடியாம இங்கே உட்காந்துருக்கேன். ஓ அப்படியா? ஏய், கொஞ்சம் நான் இல்லாம வெளியில எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆமா, அந்த ஜீவாப்புல வந்துருச்சா? அவ வந்துட்டாடா. வந்துட்டாளா? எப்படி வந்தா? ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்யறதில்ல. யாருடா? அந்த குமரன் ஆளுங்க தான். அவளை லேட்டா விடுங்கன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவ எப்ப வந்தான்னு தெரியல. நான் வந்தப்ப அவ இருந்தா. ஓ அப்படியா? மச்சான், எனக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுடா. என்னால இப்போதைக்கு வெளியே வர முடியாது. இல்லைன்னா அவங்க நல்லா ஆட்டம் போடுவாங்க. அதான் சொன்னியே, வெளியில என்ன பேசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்றியா? சரிடா மச்சான், நான் சொல்றேன். அந்த கணக்கு வழக்க பார்த்துட்டு அந்த கிழவனுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன். சரிடா, உன் வேலையை பாரு. நான் ஒளிஞ்சிருந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரிடா. ஏதோ கண்டுக்க மாட்டான்னு நினைச்சா
எல்லா கணக்கு வழக்கையும் இன்னைக்கே கேக்குறான். கடவுளே, எப்படி இதை நான் மத்தியானத்துக்குள்ளார அனுப்புறது? இப்பவே மணி 3 ஆயிடுச்சு. அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி சாயங்காலத்துக்குள்ளார அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். வேற வழியே இல்லை.